அனைவருக்கும் வணக்கம். பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு ராஜா தன்னோட வளங்கள் எல்லாமே எதிரிய நாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட மொத்த வளங்களையும் அவர் கூட இருக்க நபர்கிட்ட கொடுக்குறாரு. என்னோட தகவல் வர வரைக்கும் இது எல்லாத்தையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல அவர் இதுக்காக, அதாவது தகவலுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. காலங்கள் போக ஆரம்பிக்குது. இப்போ நூற்றாண்டு கடந்து பிரசன்ட்ல அந்த புதையல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் அதை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படிலாம் வருவாங்க, என்ன மாதிரி ஆளுங்களை அதை தேடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பல சிக்கல்களை இவங்களுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. சோ இதை எல்லாத்தையும் கடந்து அந்த புதையலை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைனா இருக்கும். சோ பெங்கால்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சப்ததிங்கர் குப்ததோன் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒரு நபர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த புதையல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கையில மேப் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அதுல நாக வரைபடத்தோட ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை நோக்கி போக்கிட்டே இருக்கும்போது நிறைய சகதிகள் நிறைஞ்ச ஒரு இடம், அதுக்குள்ள இந்த நாக பிம்பங்கள் மாதிரி ஒரு உருவம், அதுதான் இங்க இருக்கிற லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதை எல்லாத்தையும் இவர் பார்த்துக்கிட்டு போக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய புதக்குழியில மாட்டிக்கிறார். தப்பிச்சு போக முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க ஒரு புலி அங்க வர மாதிரி பயங்கரமா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க இவர் பயந்து திரும்பும் போது அப்படியே கற்பனா இவரோட உடல் அங்க இல்ல. இவர் கொண்டு போன வரைபடம் மட்டும்தான் அங்க இருக்கு. அதுவும் ரத்தங்களால நிறைஞ்சிருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கற்பனா நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ இவர் ஒரு ஹிஸ்டரியை தேடி ஓடிக்கிட்டு இருக்க நபர். அதுவும் பெங்கால்ல நிறைய காலகட்டங்கள்ல நிறைய மன்னர்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் விட்டுட்டு போன மிஸ்ட்ரியை விளக்கணும், அந்த புதையல்கள் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி இவருக்குன்னு ஒரு டீமே இருக்கு. சோ இந்த 3 பேரும் சேர்ந்ததுதான் இவங்களோட டீம் அப்படின்ற மாதிரி நமக்கு அறிமுகப்படுத்திட்டா அங்கிருந்து கிளம்பி உங்களுக்கு ஒரு புது மிஸ்ட்ரி வரப்போகுது. அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் அது என்ன அப்படின்றது வாய்ஸ் ஓவராவே காமிச்சிடுறாங்க. பிரதபதி அப்படின்ற ஒரு பெங்கால்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய பெரிய மன்னர். அவரோட காலகட்டங்கள்ல அடுத்த கட்டத்துக்கு, அதாவது இந்த நகரங்கள் எல்லாத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பெரும் வளர்ச்சியை நோக்கி போக்கிட்டே இருக்கு. இவருக்கு பொன் பொருள் அப்படின்ற எல்லாமே சேர ஆரம்பிக்குது. இவர் எங்கேயாவது போர் தொடுத்தார் அப்படின்னா அங்க இருக்க எல்லாரையுமே வென்று அந்த வளங்களையும் தன்னோட நாட்டு மக்களுக்காக பயன்படுத்திக்கிட்டே இருக்க இப்படி ஒரு சமயத்துலதான் முகலாயர்களோட பார்வை இவர் மேல விழ ஆரம்பிக்குது. அவனோட பொன் பொருளை எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி படைகள் எல்லாத்தையும் திரட்டி இங்க சண்டை செய்யலான்னு போகும்போது இந்த படையில பிரதபதி தான் வெல்றார். இதனால காலங்காலமா இந்த முகலாயர்கள் அவரை அழிக்கணும், அவர்கிட்ட இருக்கிற வளங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு முறை காத்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு சரியான நேரம் அப்படின்றது அமையல. இந்த பக்கம் இவரோட வளங்களும் இவரோட மக்களும் நல்லா வளர்ந்துகிட்டே போக பட்டுன்னு ஒரு நாள் புது முகலாய அரசர் வர ஆரம்பிக்கிறார். அவர் மூலமா இவங்க நிறைய சூழ்ச்சிகளோட போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட முடிவுல நம்ம ஜெயிப்போமோ தோப்போமோ அப்படின்றது பிரதபதிக்கு தெரியல. ஆனா நம்மளோட நாட்டு மக்களோட வளங்களை நம்ம கைவிட்டு கூடாது அப்படின்றதுக்காக இவரோட நண்பரை கூப்பிடுறாரு. தாங்கிட்ட இருக்க மொத்த வளங்களையும் கொடுத்து இந்த மாதிரி என்னோட அழைப்பு வர வரைக்கும் நீ திரும்பி இதை நோக்கி வரவே கூடாது அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க அவரும் பல தடைகளை தாண்டி ஒரு இடத்துல போய் செட்டில்ட் ஆயிட்டாரு. தன்னோட அரசரோட அழைப்புக்காக காத்துக்கிட்டே இருக்க பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. அண்ட் கடைசி வரைக்கும் அழைப்பு வரவே கிடையாது. இந்த பக்கம் பிரதபதி அந்த முகலாயர்கள் அப்படியே போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை கைது பண்ணி அவங்களோட சிறையில் அடிச்சு வருடங்களா துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அந்த சமயத்துலதான் ஒரு பிராமணர் இவருக்கு உதவி செய்யறார் அப்படின்னு மாதிரியும் அவர் இறந்து போற வரைக்கும் இந்த பிராமணர் தான் கூட இருக்காரு. இதனால அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு காயின், அந்த அரசரோட மோதிரம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவ்வளவு வளங்கள் இருந்தாலும் இங்க வெளியில இருக்கிறது இந்த 2 பொருள் மட்டும்தான். இப்போ இந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஒரு வயசானவ சொல்லிட்டு அந்த பிராமணர் வேற யாரும் கிடையாது, என்னோட சந்ததியினர்கள் தான். அன்னைக்கு என்னோட தாத்தாவோட தாத்தா இந்த வளங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும், அந்த வளங்களை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணாரு. ஆனா இது தாண்டி போகணும் அப்படின்னா ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. அந்த மிஸ்ட்ரியை யாராலையுமே விளக்க முடியல. என்னோட தாத்தாவோட தாத்தா, அப்பா அப்படின்ற மாதிரி பல தலைமுறைகள் இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த வரைக்கும் அதை எங்களால கண்டுபிடிக்க முடியல. எனக்கு இது மேல ஆசை அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கணும், எங்களோட குடும்பத்தோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஒரு முதல் குறிக்கோளா இருக்குன்னு சொல்லும் போது நாயகனோட டீமோட முதல் டிமாண்ட் என்ன அப்படின்னா கிடைக்கிற எதுவா இருந்தாலும் சரி அது கவர்மெண்ட்டுக்கு தான். ஏன்னா ஆசை அப்படின்ற ஒண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. சோ எதிரில இருக்கவரும் எனக்கு இதை கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா. இதனால இந்த கேஸுக்குள்ள, அதாவது இந்த மிஸ்ட்ரிக்குள்ள இவங்க நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட தந்தை கடைசியா ஒரே ஒரு லெட்டரை மட்டும் விட்டுட்டு போனாருன்றக்கும் அது இன்ன வரைக்கும் இவங்களால டீகோட் பண்ண முடியல. இதனால அந்த லெட்டரை இவர்கிட்ட கொடுக்க ஆரம்பிக்க அதுல நிறைய பெங்கால் போயம் எழுதப்பட்டிருக்கு, அதாவது பெங்கால் பாடல்கள். அந்த பாடல் மூலமா ஒவ்வொரு வரியும் கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்களுக்குன்னு ரூம்ல ஒரு பெரிய பெரிய லைப்ரரி அலமாரி இருக்கு, நிறைய புத்தகங்கள். இந்த புத்தகத்துல ஏதோ ஒன்றுல தான் அப்பா சொல்லிட்டு போன அந்த டைரி இருக்கு, அதாவது குறிப்புகள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு படிக்க ஆரம்பிக்க அரை நிலவோட ஒரு சிம்பிள் அந்த புத்தகத்துக்கான வழியை காட்டும் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்க. இவங்க அதை தேடி போக்கிட்டே இருக்கும்போது கிடைக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது சின்னதா ஒரு டைரி மாதிரி இருக்கு. சோ அதுக்குள்ளதான் இந்த குறிப்புகள் இருக்கு. இதை நாயகன் பார்த்ததோ இந்த கேஸ்ல நான் இன்வால்வ் ஆகுறேன், இந்த டைரி என்கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்க, ஐயா ஒரே ஒரு நாள் மட்டும் என் அப்பா எழுதிட்டு போன விஷயங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க அடுத்த நாள் வந்து இந்த டைரி வாங்கிக்க முடியுமான்னு கேட்க, இவருக்கு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம்
வராம இருக்கு. சரி ஓகே தான் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப இவருக்கு ரத்னா விருது, அதாவது பெங்கால் ரத்னா விருது இவரோட செயலுக்காக வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தன்னோட நண்பர்களோட வீடு திரும்பும் போது திடீர்னு மர்ம நபர்களால தாக்கப்பட்டார். தன் கண்ணை திறந்து பார்த்தது சுத்தி எதுவுமே கிடையாது. தன்னோட 2 நண்பர்களும் கட்டப்பட்ட நிலையில இருக்காங்க. இதனால அவங்களோட பேரை சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் உள்ளுக்குள்ள ஒருத்தர் வர ஆரம்பிக்கிறாரு. சலீம் அப்படின்றது அவரோட பேரா இருக்கும். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியில நிறுத்தும் போது இவங்க ஒரு போட்ல பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த புத்தகம், அதாவது குறிப்புகள் எழுதப்பட்ட புத்தகம் இருக்கு இல்லையா, இது எங்க நேவிகேட் ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி தான் போகும். சோ அந்த இடத்தோட பேரு தான் சப்ததிங்கர் அப்படின்றது. அந்த இடம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த அமானுஷங்கள் நிறைஞ்ச இடமா இருக்கும். மக்களே அந்த இடத்துக்கு போக பயப்படுவாங்க. எக்கச்சக்கமான நாகங்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துக்குள்ளதான் அந்த புதையல் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. அதை எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழு வந்து இவங்க எல்லாரையும் லாக் பண்ணி அங்க கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒன்னும் புரியல, எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. நேத்து ஒரு வயசானவர் இவங்க கிட்ட வேலை கொடுத்தா இல்லையா, அந்த வயசான நபர் இறந்து போயிட்டார். அதுவும் அவரோட வீட்டு கேமரால என்ன பதிவாயிருக்கு அப்படின்னா கன்னோட ஒருத்தர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அவரை சுட்டது மூலமா அவர் இறந்து போயிட்டார். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நாயகனும் அவரோட குழு தான் இருக்காங்க. கடைசியா பார்த்துட்டு போனது அவங்க தான் அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க இந்த 3 பேரும் குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த 3 பேர் எங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இவங்களை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இவங்களுக்கு இது பயங்கர ஷாக்கா இருக்கு இல்லையா. அது கூடவே ஒரு புது நபர் போன் பண்ணி இந்த மாதிரி அந்த வளங்களை எங்களுக்கு எடுத்து கொடுக்கல அப்படின்னா உன்னோட வீட்டுல இருக்க ஒருத்தரும் சாவாங்க. இந்த 3 பேரும், அதாவது நீங்க 3 பேர் இருக்கீங்களா, ஒருத்தர் கூட வீடு போக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி மிரட்ட இவங்களோட எல்லாரோட கைகள்லயும் கன் இருக்கு. சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்றதுல நாயகன் முழு மூச்சா இருக்க மனுஷன் தன்னால இங்க யாருக்கும் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இதை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குறிப்புகள் அடங்குல புத்தகம் இருக்கு இல்லையா, அதை இவனுங்களே அந்த வயசானவரை கொலை பண்ணி கொண்டு வந்துட்டானுங்க போல. இது நாயகனோட கைகளுக்கு போக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு விஷயங்களையா படிக்கும் போது புராண காலத்துல எழுதப்பட்ட வாக்கியங்கள் அப்படின்றதுனால இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அதை கிராக் பண்ணி இவங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வயசானவர்கிட்ட இருந்து இன்னும் 2 விஷயங்களை இந்த கூட இருக்கவங்க கொண்டு வந்திருப்பானுங்க. அந்த ராஜா காலத்துல பயன்படுத்தப்பட்ட ராஜாவோட காயின் அப்படின்ற மாதிரியும் மோதிரம் அப்படின்ற மாதிரியும் அந்த பிராமணருக்கு கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா, அது தலைமுறை அப்படியே கடந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த வயசானவர்கிட்ட இருந்திருக்கும். அவரை சாகடிச்சது மூலமா இப்போ இது இவங்க கிட்ட. சோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள ஒரு பாழடைஞ்ச கோயில் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க அப்பதான் இவங்களுக்கு அங்க ஒரு பாதுகாவலனோட சிலை இருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த பாதுகாவலனோட தாண்டா மட்டும்தான் இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க கொண்டு போன காயின் இருக்கு இல்லையா, அது அப்படியே மேக்னெட்டிக் போர்ஸோட அப்படியே இழுக்க ஆரம்பிக்குது. நாயகன் இதை கவனிக்கிறாரு. அந்த பாதுகாவலனுக்கு கீழே ஒரு வட்ட வடிவிலான ஒரு இடம் இருக்கு. இதை நம்ம அங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அதுல ஃபிட் பண்ணும்போது இவங்களுக்கு எதிரில் ஒரு வழி ஒன்று ஓபன் ஆகுது. அந்த வழிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சிலைகள் இருக்கு. அதை தாண்டி ஒரு பெண் கடவுளோட உருவம் இருக்கு. நம்ம தேடி வந்தது இதுதானோ அந்த புதையல் அப்படின்ற மாதிரி வேகமா ஒருத்தர் போடலாம் ட்ரை பண்ண அங்க இருக்க ஆயுதங்களால, அதாவது அங்க இருக்க டிராப்பால கொடூரமான முறையில இறந்து போக இங்க பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த காலத்துல யாரும் வரக்கூடாது, அதாவது ஆசைக்காக யாரும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி நாயகன் அங்க இருக்க எல்லா டிராப்பையும் ஆன் ஆயிடுச்சு. அதாவது ஒருத்தர் இறந்து போனதால அது ஆன் ஆயிடுச்சு. அந்த டிராப் எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. அப்படியே பொறுமையா தவிழ்ந்து போக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்க எல்லாருக்குமே இவருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். இதனால பார்த்து பயணிக்க ஆரம்பிக்க ஒரு வழியா அதை தாண்டி போயிட்டாரு. இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் இருக்கும். அதை பிரஸ் பண்ணும்போது இங்க இருக்க எல்லாருமே அதை கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலை மாதிரி இருக்கு இல்லையா, இதை தாண்டி இங்க என்ன இருக்க போகுது, இதுதான் நம்ம தேடி வந்த புதையலா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ராஜாவோட மோதிரம் இங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது. அங்க ராஜா மாதிரியே ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையை துடைச்சிக்கிட்டே இருக்கும்போது ராஜாவோட நெத்தியிலிருந்து ஒரு வெளிச்சம் அங்க இருக்க கடவுள் மேல பட ஆரம்பிக்க ஒரு வித்தியாசமான இடம் ஒண்ணு ஓபன் ஆகுது. அதுல சின்ன ஒரு பொட்டி மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய வளங்கள், அதாவது அவ்வளவு பெரிய புதையல் இந்த சின்ன பெட்டிக்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு 2 சதுர வடிவத்துல ஒண்ணு கிடைக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா பாம்பு வடிவத்துல இருக்கு. இன்னொன்னு திரிசூலம் போட்டது இருக்கு. இது பார்த்துட்டும் அங்க இருக்க எல்லாருக்கும், அதாவது கூட்டம் தானுங்க இல்லையா, ஷாக்கு. இதை வச்சுக்கிட்டு என்னையா பண்ண போறோம், இதுவா புதையல் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் இந்த குறிப்புகள் எல்லாமே புதையல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக போக கிடையாது, புதையல் எடுக்கிற வழிகளை மட்டுமே தான் நமக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் இதை வச்சு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அது எல்லாத்தையும் பேசி இவங்க கிட்ட
பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது புதுசா இந்த இடத்துக்குள்ள ஒரு ஆள் வர ஆரம்பிக்கிறாரு. அவரை பார்த்ததும் பயங்கரமான ஷாக் நாயகனுக்கு. ஏன்னா நாயகன் அவரோட வாழ்க்கையில நிறைய பயணங்களை தாண்டி வந்திருப்பார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பயணத்துல இவரை ஏற்கனவே சந்திச்சிருக்காரு. அந்த பயணத்துல இவர் இறந்தும் போயிருக்கார். இறந்து போன மனுஷன் இங்க எப்படி உயிரோட வந்தார் அப்படின்ற மாதிரி பிரமிப்பா நிற்கும் போது, என்ன மாஸ்டர் எனக்கு தெரியலையா, நீங்க நான் செத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டேங்க, ஆனா எனக்கு சாவே கிடையாது மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இந்த எதிரிகள் கூட்டத்துல அவரு சேர்ந்துட்டார் அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. சோ எதிரிகளோட நாயகன் அவரோட பயணத்தை அந்த புதையலை நோக்கி தொடங்க ஆரம்பிக்க இங்க இருந்து தப்பிச்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தன்னோட டீமை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க இங்க அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இவர் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் போற வழிகளை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில எதுவுமே நடக்கல. தன்னோட டீமை கூப்பிட்டுக்கிட்டு நாயகன் அங்கிருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்க ஒரு பக்கம் இவனுங்க தேடி இன்னமும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவர் அந்த புதையல் இருக்கு இல்லையா, அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நபர் போனாரு, அங்க ஒரு மர்மமான விஷயத்தால இறந்து போனாரு. அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாகத்தோட சிம்பலை பார்த்து இவங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு வித்தியாசமான மனிதர்கள் இவங்களை சுத்தி வளைக்கிறாங்க. ஒன்னும் புரியல. சரி, அவங்களோட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அங்க ஒரு பெரிய பெரிய கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. சோ அந்த ராஜாவோட ட்ரெஷர் எல்லாத்தையும் இந்த வழியா தான் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு உதவுனது இவங்க தான் அப்படின்ற மாதிரியோ, அந்த புதையல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் இங்க வர்றது உண்டு. ஆனா திரும்பி இங்க இருந்து யாருமே போனது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இங்க பாதுகாவலனா இருக்க ஒரு பெரிய பெரிய புலி தான். ஆசைகளோட யார் இங்க வந்தாலும் அவங்கள இந்த புலி அழிச்சிரும். அண்ட் உங்களை அந்த புலி தொடாததுக்கான காரணம் உங்ககிட்ட ஆசை அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கம்யூனிட்டியோட தலைவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் அந்த புதையலை நோக்கி போய்கிட்டு இருக்க பாதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் இவர் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஆளுங்க எல்லாத்துக்குமே ஒரு கோபம். ஏன்னா இத்தனை வருஷங்களா அந்த ராஜாவோட புதையல் அடையணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்ன வரைக்கும் இவங்களால அதை எடுக்க முடியல. எங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு இங்க யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள தள்ளி விட்டுட்டு அப்படியே மூடிடுறாங்க. இவங்க உயிருக்கு போராடுற நிலைமையில அங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தீப்பந்தங்கள் எல்லாத்தையும் வச்சு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாதுகாவலன் இருக்கு இல்லையா, அது இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது அங்க ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்கு, அதை கவனிக்கிறாங்க. இது மூலமா புதையலை நோக்கி போற கடைசி பசில் இதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு இவங்க ஒரு போட்டை பிடிக்கிறாங்க. அதுல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க எங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, சலீமோட கூட்டம், அங்கேயே தான். சோ மறுபடியும் இவங்க கிட்டே வந்து மாட்டிக்கிறாங்க. தம்பி, நீ எங்க போனாலும் இவங்க கிட்ட மாட்டாம இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சரி வா இந்த பயணத்தை தொடங்குவோம், அந்த புதையல் எங்களுக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி பயணப்பட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் தான் கடைசியான ஒரு இடம். அந்த இடத்துல 3 பாதுகாவலர்களோட சிலை இருக்கு. வெளிச்சம் வந்தது அப்படின்னா தான் இங்க வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்கு. எங்க நாயகனுக்கு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த மொத்த எதிரிகளுக்கு அங்க ஒருத்தருக்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நபர் அங்க வந்ததும் இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வயசானவர், அதாவது இவங்க கிட்ட வேலையை கொடுத்தார் இல்லையா, அந்த வயசானவர் தான் இங்க உயிரோட வந்துகிட்டு இருக்காரு. ஒன்னும் புரியல, இவர் எதுக்காக இறந்து போன மாதிரி நடிக்கணும், இவருக்காக நம்ம வேலையை பார்த்து கொடுக்குறோம் இல்லையா சொன்னோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்க. இவரோட அப்பா காலத்துல இருந்து அந்த புதையல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல வழிகளை நான் பார்த்துட்டேன். நிறைய பேர்கிட்ட அப்பா கிட்ட கொடுத்துட்டு போன மேப் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி வச்சேன். போனவனுக்கு திரும்பியே வர கிடையாது. இதனால எனக்கு வேற வழியே தெரியாம தான் உங்ககிட்ட வந்தேன். ஆனா உங்களோட குறிக்கோள் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் போகணும், ஆசை அப்படின்றது இருக்கவே கூடாது. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால தான் இந்த புதையலை உங்களை வச்சு எடுக்கணும். புதையலை எடுத்ததுக்கு அப்புறமா நான் எங்கேயாவது போய் செட்டில் ஆகணும் இல்லையா, அதனால தான் நான் இறந்து போற மாதிரியோ என்னோட ஆளுங்களை வச்சும் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துல தள்ளப்பட்டுட்டாங்க இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமா அங்க சூரியன் வந்துகிட்டே இருக்கும்போது 3 பாதுகாவலர் சிலையில இருக்க ஒரே ஒரு சிலையில மட்டும் வெளிச்சம் உள்வாங்க ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு நாக சிலை மாதிரி இருக்கு, அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இதுதான் அந்த வழி அப்படின்ற மாதிரி நாயகன் உணர்ந்து அதை ஒரு மாதிரி திருக ஆரம்பிக்க. லாக்கர் மாதிரி ஒன்று ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ள எல்லா அடையாளங்களும் வாங்கடா உள்ளதா புதையல் இருக்கு, அது எடுக்காம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேக வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது உள்ள போன அடுத்த நொடியே மொத்தமா மூடி உள்ள இருக்கவங்க கொடூரமான முறையில இறந்து போக நாயகன் யோசிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் இந்த 3 சிலைகளும் 3 வழிகளை காட்டி நிற்குது. நம்ம சரியான வழியில போனா மட்டும்தான் எங்க உயிர் பிழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சரியான வழியை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வழியா அந்த வழியை கண்டுபிடிக்கிறாரு. உள்ள போகும்போது எக்கச்சக்கமான டிராப். ஒன்னு தொட்டாங்க அப்படின்னா அங்க இறந்து போவாங்க, இன்னொன்னு தொடவே யோசிச்சு நிப்பாங்க. இப்படிப்பட்ட டிராப்புக்கு நடுவுல இவங்க என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி நாயகரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு அடியுமே நீ தான் முதல்ல எடுத்து வைக்கணும், இதுல ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா போற உயிர் உண்டாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன் பாயிண்ட்ல கூட இருக்கவங்க எல்லாத்தையும் மிரட்டி நாயகரை ஒவ்வொரு இடத்துலயும் பசில சால்வ் பண்ண வச்சு கொஞ்சம்
கொஞ்சமா நடந்துகிட்டே இருக்கும்போது இதுல கூட இருக்க எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நாயகன் அப்படியே டிராப் எல்லாத்தையும் கடந்து பயணிக்க ஆரம்பிக்க அவங்க ஒரு பெரிய பெரிய கடவுளோட சிலை ஒண்ணு இருக்கு. அதுவும் பெண் கடவுளோட சிலை. அவங்களோட கண்கள்ல ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு. இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க கையில இருக்கலையே அந்த 2 பொருள், அதாவது நாக வடிவிலும் திரிசூல வடிவத்திலும் இருக்கு அந்த 2 பொருள், அதை எடுத்து அங்க அப்படியே பிளேஸ் பண்ணும்போது தண்ணிகள் அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த பெண் கடவுளோட கண்கள்ல இருந்து தண்ணீர் வடிய ஆரம்பிச்சதோ அப்படியே ஒரு பெரிய பெரிய இடம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ராஜா காலத்துல கொடுத்து விட்ட படகு அப்படியே அங்க தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கு. அந்த படகுக்குள்ள இருக்க விஷயங்கள் அப்படியே மின்ன ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம். எனக்கு தேவையான புதையல் கிடைச்சிச்சு, இனிமேல் உங்களுக்கான தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி அங்க இருக்க எல்லாரையும் சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வயசானவர் போக கூட இருக்க, அதாவது நாயகனை மாஸ்டர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் யோசிக்கிறாரு இவ்வளவு வேலைகளை பண்ணியிருக்காங்க, நீங்க அவங்கள கொலை பண்ண வேணாமே அப்படின்ற மாதிரி கண்ணை தடுக்கலான்னு போகும்போது இந்த இடமே ரொம்ப பழமையான ஒரு இடம் தான் இல்லையா, இதனால பயங்கரமான சத்தங்கள், அது இவங்க கண் எல்லாத்தையும் வச்சு சுட ஆரம்பிக்க நிறைய கூர்மையான கற்கள் அங்க மேல விட்டுக்கிட்டு இருக்கும். அது வைப்ரேஷனால பொத்து பொத்துன்னு விழுந்துகிட்டே இருக்கு. இந்த வயசானவர் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல இறந்து போறார். அண்ட் கூட இருக்கவங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண டிராப்ல ஒருத்தரை மாட்டி இறந்து போய்கிட்டே இருக்கு. கடைசியில நாயகன் அவரோட நண்பர்களோட மிஞ்சி இருக்கும்போது கரெக்டா இங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போலீஸ்காரங்க உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா நாயகனோட ஜிபிஆர்எஸ் ட்ராக் பண்ணி தான் இவங்க பயணப்பட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இறந்து போனதா சொல்லப்படுற நபர் இங்க இருக்காரு, இப்பதான் இறந்து போயிருக்காரு. ஸோ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அது இவங்க மேற்கொண்டு போக்கிட்டே இருக்கும்போது நாயகனும் அவரோட டீமும் எக்கச்சக்கமான புதையல்கள் அந்த படகுக்குள்ள இருக்கு இல்லையா, அதை போய் பார்க்கும்போது கண்கள் அப்படியே மெளிரிக்கிட்டே இருக்கு. அண்ட் கூட இருக்கு, அதாவது நாயகனை காப்பாத்தின நபரும், ஐயா நானும் காமன் மேன் தானே, நீங்க காமன் மேனுக்கு பயன்படணும் அப்படின்றதுக்காக தானே இதை கண்டுபிடிக்கிறீங்க, இதை நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமான்னு கேட்கும்போது இவர் இதை தடுக்கிறாரு. இருந்தாலும் நீ நிறைய தப்புகள் பண்ணிட்ட, நீங்களுக்கு உதவி பண்ணியிருந்தாலும் நீ ஜெயிலுக்குள்ள போறதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவரை கைது பண்ணி கொண்டுட்டு போக நாயகன் இது எல்லாத்தையுமே இவங்களோட கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பாமர மக்களுக்கு உதவணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் முன்னாடி காலத்துல வாழ்ந்த எல்லாருமே இதை விட்டுட்டு போயிருக்காங்க. மக்களோட வளங்கள் மக்கள் கிட்டே போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரி நாயகன் அவரோட டீமோட அவரோட வீட்டுக்கு போய் அவரோட இயல்பு வாழ்க்கைக்குள்ள திரும்ப ஆரம்பிக்க இன்னொரு கேஸ் வருதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.